ஏங்க ஏங்க என்னடி? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. வரும்போது 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, இங்க 1 கிலோ இல்லங்க 2 கிலோ வாங்கிட்டு வந்தாலே பார்சல் என்ன பெருசாவா இருக்க போகுது, சிறுசா இருக்குங்க. நமக்கு ஒரு பெருமை இருக்காதுங்க. அதுக்கு ஒரு 10 கிலோல ஒரு ஆடு பிடிச்சு வந்துருவா. இந்த பாருங்க, உங்களை யாருங்க அதுக்கெல்லாம் வாங்க சொன்னா? 1 கிலோவுக்கு 300 வருதோ 600 வருதோ, செலவை எப்படி சுருக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, பொட்டணமும் பெருசா இருக்கணும், செலவும் சிறுசா இருக்கணும். அப்படி யோசிச்சு வாங்கிட்டு வாங்க போங்க. அப்படி என்னன்றதையும் நீயே சொல்லிரு. 50 ரூபாய்க்கு பொரி கடலை, 25 ரூபாய்க்கு பொரி உருண்டை, 50 ரூபாய்க்கு ரஸ்க். இது 3ஐயும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்சல் பெருசா இருக்கும். அப்புறம் உதிரி ரஸ்க் தான் வாங்கணும். பாக்கெட் ரஸ்க் வாங்கப்படாது, பொட்டணம் சிறுசாகி போயிடும். நமக்கு கொண்டுகிட்டு போகும்போது பெருமையாவும் இருக்கும். பெருமையா இருக்குதான். ஒரு வீட்டுக்கு போகும்போது பொரியையும் பொரி உருண்டையும் கொண்டு போனாக்க அவங்க நம்மளை பத்தி என்னடி நினைப்பாங்க? இந்த பாரியா, எந்த விருந்தாளியும் அவங்க வாங்கிட்டு வந்த பார்சல் அந்த வீட்டுக்காரங்க அப்பவே பிரிக்க மாட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பிரிப்பாக. அவங்க பிரிக்கும் போது என்ன நினைச்சா நமக்கு என்னையா, நெருங்க எப்படி ஆட்டிக்கிட்டு போறதை விட 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்களே நினைச்சுக்குவாங்க.